வெல்கம் டு ஈவில் காமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜூலை மந்த் ரிலீஸ் ஆக போற மூவிஸ் அண்ட் சீரிஸோட லிஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மந்த்ல சில எக்ஸைட்டடான மூவிஸ் அண்ட் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனா தியேட்டர்ஸை விட அதிகமா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல தான் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 2 கிறிஸ் பிராட்டோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆக போற மூவி தான் தி டுமாரோ வார். ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவியை அமேசான் பிரைம் அப்படிங்கிற ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மூவி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு இந்த ரெண்டு லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் ஆக போகுது. அன்னோன் கிரியேச்சர்ஸால 2051 அப்படிங்கிற வருஷத்துல ஹியூமன்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களால அதை சமாளிக்கவே முடியல. அதனால அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து பாஸ்டுக்கு டிராவல் பண்ணி வந்து இங்க ஒரு டீமை ரெடி பண்ணி அவங்கள கூட்டிட்டு போய் 2051ல ஃபைட் பண்ற மாதிரியான ஸ்டோரி லைன். ஸ்டோரியோட பிளாட் அப்படிங்கிறதும் ட்ரெய்லர் அப்படிங்கிறதும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. இது வந்து ஒரு கம்ப்ளீட் PG-13 கேட்டகரி மூவி தான். எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கவும் செய்யலாம். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா அதே ஜூலை 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற மூவி தான் பாஸ் பேபி ஃபேமிலி பிசினஸ். 2017ல ரிலீஸ் ஆன பாஸ் பேபி அப்படிங்கிற மூவியோட சீக்வல் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு அனிமேஷன் மூவி. ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி அப்படிங்கிறது நல்லாவே சக்சஸா ரன் ஆகவும் செஞ்சது. இந்த மூவியை அவங்க இங்கிலீஷ்ல தியேட்டர்ஸ் அது மட்டும் இல்லாம பீகாக் அப்படிங்கிற ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்லயும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு PG-13 கேட்டகரி மூவி தான். அதனால எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கவும் செய்யலாம். அடுத்ததா ஜூலை 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி தான் ஃபியர் ஸ்ட்ரீட். இதோட பார்ட் 1 வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு ஹாரர் டைப் ஆஃப் மூவி. இந்த மூவியை ஃபியர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற புக்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மூவியை இங்கிலீஷ்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மூவிக்கான ட்ரெய்லர் அப்படிங்கறதும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. ஆனா இந்த மூவில நிறைய வயலன்ஸ் இருக்கும் அப்படிங்கறனால இந்த மூவிக்கு R ரேட்டடும் கொடுத்திருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவில் ஃபோர்ஸை சமாளிக்கிற மாதிரியான ஸ்டோரி லைன். இந்த மூவில என்ன ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா இதோட சீக்வலா இன்னும் 2 மூவியை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதையும் இந்த மந்த்லயே அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 2 ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி தான் தி ஃபாரெவர் பர்ஜ். இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிரான்சைஸோட 5th பார்ட் மூவியா இதை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மூவியோட இந்த பிரான்சைஸை கம்ப்ளீட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட் R ரேட்டட் மூவி. அது மட்டும் இல்லாம இந்த மூவி இங்கிலீஷ்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பேர்ஜ் டைம்ல எல்லா விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டியும் நடக்கவும் செய்யும். யார் என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான். அந்த டைம்ல சர்வைவ் ஆகுற மாதிரியான ஸ்டோரி லைன் தான் இந்த மூவிலையும் வந்திருக்கு. இந்த மூவி பிரான்சைஸுக்கு தனியாவே ஃபேன் பேஸும் இருக்கு. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 8 ரிலீஸ் ஆக போற ஒரு சீரிஸ் தான் ரெசிடென்ட் ஈவில் இன்ஃபினிட் டார்க்னஸ். இதோட சீசன் 1 நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு அனிமேஷன் சீரிஸ் தான். இந்த சீரிஸ்க்கான ட்ரெய்லர் அப்படிங்கிறதும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய CG ஒர்க் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்பவே ரியலாவும் அதை பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸ்ல ஜாம்பி அவுட் பிரேக் வந்து நடந்ததுக்கு அப்புறமா ஃபெடரல் ஏஜென்டான கென்னடி அது மட்டும் இல்லாம கிளாரி ரெட்ஃபீல்ட் அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த அவுட் பிரேக்குக்கான காரணத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரியான ஸ்டோரி லைன். இந்த சீரீஸ்க்கான ரேட்டிங்ஸ் அப்படிங்கறத அவங்க கிளியரா சொல்லல. இருந்தாலும் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 9 மார்வலோட ஒரு சூப்பர் ஹீரோ மூவியான பிளாக் விடோ மூவி ரிலீஸ் ஆக போகுது. MCUவோட ஃபேஸ் 4ல ரிலீஸ் ஆக போற ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவியை தியேட்டர்ஸ் அண்ட் டிஸ்னி பிளஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டிஸ்னி பிளஸ்லயே இந்த மூவிக்கான ஸ்பெஷல் பிரீமியருக்கு எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸும் வந்திருக்கு. டிஸ்னி பிளஸ்ல உள்ள எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த மூவியை பார்க்கணும் அப்படின்னா அக்டோபர் 6ஆம் தேதிக்கு அப்புறமா தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்தியால இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கு. தியேட்டர்ஸை வந்து ஓபன் பண்றதுக்கு பெர்மிஷன் இன்னும் கொடுக்கல. மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி தியேட்டர்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மூவியை நம்ம தமிழ்ல பார்க்கவும் செய்யலாம். இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆகக்கூடிய அதே டேட்லயே தமிழ்லயும் ரிலீஸ் பண்ணுவாங்களா
இல்ல லோக்கி சீரிஸ் மாதிரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கறத பத்தி இன்னும் கிளியரா அவங்க எதுவும் சொல்லல. எப்ப வேணாலும் எந்த முடிவை வேணாலும் கடைசி டைம் கூட அவங்க சேஞ்ச் பண்ணலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மூவில பிளாக் விடோவோட ஆரிஜின் அது மட்டும் இல்லாம அவங்களோட பேக் ஸ்டோரியை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது போக ஃபியூச்சர் MCU மூவிக்கான சில லீட்ஸை கூட இந்த மூவில நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு எக்ஸைட்டடான வில்லன் தான் டாஸ்க் மாஸ்டர். அந்த வில்லன் கேரக்டரை கூட இந்த மூவில நமக்கு காமிக்க போறாங்க. இந்த மூவிக்கு PG-13 அப்படிங்கிற கேட்டகரி ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கவும் செய்யலாம். அடுத்ததா ஜூலை 9 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி தான் ஃபியர் ஸ்ட்ரீட்டோட பார்ட் 2. ஃபியர் ஸ்ட்ரீட்டோட பார்ட் 1ஓட சீக்வல் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இதையும் ஒரு ஹாரர் டைப் ஆஃப் மூவியா தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவிக்கும் R ரேட்டட் தான் கொடுத்திருக்காங்க. ஜூலை 2 ரிலீஸ் ஆக போற ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி எந்த அளவுக்கு எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இந்த மூவியும் எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும். வழக்கம் போல இவங்களோட டவுன்ல நடக்கிற மர்மமான விஷயங்களை இவங்க சமாளிக்கிற மாதிரியான ஸ்டோரி லைன் தான். இந்த மூவியும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 9 பயோ ஹேக்கர்ஸோட சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமா சீரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீரிஸ் வந்து ஜெர்மனியோட ஒரிஜினல் சீரிஸ் அப்படிங்கறனால அங்க இருக்கக்கூடிய லாங்குவேஜான ஜெர்மன் அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுவும் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கின ஒரு சீரிஸ் தான். சயின்ஸ், டெக்னாலஜி, மெடிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ட்ரெய்லரும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. சீசன் 1 பார்த்துட்டு வெயிட் பண்றவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த சீசன் 2வையும் பாருங்க. அடுத்ததா அதே டேட்டான ஜூலை 9ல ஏ டைபிக்கல் அப்படிங்கிற சீரிஸோட சீசன் 4 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போற ஒரு காமெடி டிராமா வெப் சீரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீரிஸை அவங்க இங்கிலீஷ்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. காமெடி ஜெனரா இருந்தா கூட நிறைய ஆடியன்ஸ் கிட்ட 4.9 அவுட் ஆஃப் 5 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கின ஒரு பெஸ்ட் சீரிஸ். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 சீசனுக்குமே நிறையவே சக்சஸும் கிடைச்சிருந்துச்சு. 4வது சீசன் இந்த சீரிஸோட ஃபைனல் சீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸை ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ் யாராவது இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இது ஒரு சேடான நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய 3 சீசனையுமே நீங்க பார்த்திருந்தா கண்டிப்பா இதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 14 ரிலீஸ் ஆக போற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் கன் பவுடர் மில்க் ஷேக். ஒரு ஃபீமேல் லீடு ஆக்ஷன் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 8 வயசு பொண்ணை கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான ஸ்டோரி லைன். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த மூவி ஜூலை 14 அப்படிங்கிற டேட்லயும் தியேட்டர்ஸ்ல இந்த மூவி ஜூலை 15லயும் ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி இங்கிலீஷ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸும் இந்த மூவில மெயின் ரோல்ல வராங்க. வயலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறனால இந்த மூவிக்கு R ரேட்டடும் கொடுத்திருக்காங்க. ட்ரெய்லரும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 15 ரிலீஸ் ஆக போற ஒரு சீரிஸ் தான் நெவர் ஹேவ் ஐ எவர். இதோட சீசன் 2வை சீசன் 1 மாதிரியே நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. சீசன் 1 அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே ரீச் ஆயிருந்துச்சு. இது வந்து ஒரு டிராமா சீரிஸ் அப்படிங்கறனால நிறைய இடத்துல ஸ்லோவா தான் ரன் ஆகும். ஒரு இந்தியன் அமெரிக்கன் டீனேஜரோட காம்ப்ளிகேட்டட் லைஃபை பேஸ் பண்ணி இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. சீசன் 1 மாதிரியே சீசன் 2வையும் அவங்க இங்கிலீஷ்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்துட்டு யாராவது வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதை பாருங்க. அடுத்ததா ஜூலை 16 நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணக்கூடிய ஒரு மூவியான எஸ்கேப் ரூம் 2 அப்படிங்கிற மூவி ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் டைப் ஆஃப் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவில கிராஃபிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறனால இந்த மூவிக்கு R ரேட்டட் கொடுத்திருக்காங்க. இந்த மூவி ஜூலை 16 அப்படிங்கிற டேட்ல அமெரிக்கால ரிலீஸ் ஆக போகுது. வேற சில கண்ட்ரீஸ்ல இந்த மூவி வேற சில டேட்லயும் ரிலீஸ் ஆக போகுது. பார்ட் 1ஓட கண்டினியூஷனா ஒரு சர்வைவல் டோர்னமெண்ட்ல ஒரு டீம் வந்து மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து எத்தனை பேர் வந்து உயிரோட வெளியே வந்தாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. இந்த மூவியும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 16 ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி தான் ஃபியர் ஸ்ட்ரீட்டோட 3rd பார்ட் மூவி. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டை இதே மந்த்ல அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு அப்புறமா ஃபைனல் பார்ட்டையும் இந்த மந்த்லயே அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இந்த மூவியும் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இதுவும் ஒரு R ரேட்டடான ஹாரர் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம்.
இந்த மூவியும் இங்கிலீஷ்ல தான் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து இம்ப்ரெசிவா இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த மூவியும் பாருங்க. டவுன்ல நடக்கிற மோசமான மிஸ்ட்ரீஸ இந்த மூவில அவங்க எப்படி ஃபைனலா சால்வ் பண்ணாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. அடுத்ததா ஜூலை 21 ரிலீஸ் ஆக போற மூவி தான் ஸ்னேக் ஐஸ். G.I. Joe பிரான்ச்சைஸோட ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவில ஸ்னேக் ஐஸ் அப்படிங்கிற கேரக்டரோட ஆரிஜினை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி இங்கிலீஷ்ல தான் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அந்த விஷயத்தை அவங்களே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு ஆர் ரேட்டட் மூவி தான். மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவியை இந்த மூவியை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மூவியோட ரிலீஸ் மூலமா இந்த பிரான்ச்சைஸும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகவும் செய்யும். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 23 ரிலீஸ் ஆக போற ஒரு சீரீஸ் தான் ஸ்கை ரோஜோ. மணி ஹேஸ்டோட கிரியேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சீசன் 1 வந்து ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய சக்சஸ் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ரீச் ஆயிருந்துச்சு. இது வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்பானிஷ் வெப் சீரிஸ் அப்படிங்கறதுனால ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு இந்த 2 லாங்குவேஜ்ல அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு ஆர் ரேட்டட் சீரிஸ் தான். அதனால நார்மல் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா பாக்குற மாதிரி இருக்காது. இதோட சீசன் 1 யாராவது பார்த்திருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம சீசன் 2வையும் பாருங்க. அடுத்ததா ஜூலை 23 ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி தான் ஓல்டு. இது வந்து ஒரு டிராமா த்ரில்லர் மூவி. இந்த மூவிக்கு PG-13 அப்படிங்கிற கேட்டகரி ரேட்டிங்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியை இங்கிலீஷ்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மூவிக்கான ட்ரெய்லர் அப்படிங்கறதும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு பீச்சுக்கு வெக்கேஷனுக்கு போறாங்க. அங்க அவங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவே வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே நடக்கவும் செய்து சின்ன பசங்க எல்லாருமே சீக்கிரம் பெரிய ஆளாயிடுறாங்க. பெரியவங்களுக்கும் சீக்கிரமே வயசாகவும் ஆரம்பிக்குது. அதாவது growth அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. அங்க ஏன் இப்படி நடக்குது, அங்க போன எல்லாரும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி இந்த மூவி எடுத்திருக்காங்க. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் ரிவலேஷன் அப்படிங்கிற அனிமேஷன் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதையும் ஜூலை 23ல நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹீமன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து காமிக்ஸ் அது மட்டும் இல்லாம அனிமேஷன் சீரீஸ்ல ஒரு ஃபேமஸான கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஃபேன்ஸும் ரொம்பவே அதிகமா இருக்காங்க. அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் தான். இதையும் இங்கிலீஷ்ல தான் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. அனிமேஷன் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு கூட சொல்லலாம். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 23 ரிலீஸ் ஆக போற ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பிளட் ரெட் ஸ்கை. இந்த மூவியும் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லரும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. இந்த மூவியை இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கிற மதர் அண்ட் அவங்களோட சன் ஜெர்மனில இருந்து நியூயார்க்குக்கு ஃபிளைட்ல போறாங்க. அவங்க போற ஃபிளைட்டை ஒரு சிலர் வந்து ஹைஜாக் பண்ணவும் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபிளைட்டுக்குள்ள நிறையவே மிஸ்டீரியஸான விஷயங்கள் வந்து நடக்கவும் செய்து, அதாவது வேம்பைரிசம் மாதிரியான சிச்சுவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி இந்த மூவி எடுத்திருக்காங்க. இந்த மூவிக்கு ஆர் ரேட்டடும் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த மந்தோட ஒரு பெஸ்ட் மூவியா இருக்க சான்ஸ் இருக்கு. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 30ல ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி தான் தி லாஸ்ட் மெர்சினரி. இந்த மூவி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியை பிரெஞ்சு அண்ட் இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டர் தான் ஜான் வேண்டமே. அவர் ஒரு ஃபார்மர் சீக்ரெட் சர்வீஸோட ஏஜென்டா இருந்திருக்காரு. அவரோட சன்னுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரியான ஸ்டோரி லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரெய்லரும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 30ல டிஸ்னியோட ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் மூவியான ஜங்கிள் க்ரூஸ் அப்படிங்கிற மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியை டிஸ்னி பிளஸ்ல அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனா அதுக்கு 2 நாள் முன்னாடி ஜூலை 28ல சில கண்ட்ரீஸ்ல தியேட்டர்ஸ்லயுமே இந்த மூவி ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட் PG-13 கேட்டகரி மூவி தான். எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கவும் செய்யலாம். டுவேன் ஜான்சன், எமிலி பிளண்ட் அப்படின்னு இந்த மாதிரி நிறையவே ஃபேமஸான கேஸ்ட் மெம்பர்ஸும் இந்த மூவில இருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான ட்ரீயை தேடி போறாங்க. அதுல இருக்கக்கூடிய மெடிசன் அப்படிங்கிறது நிறைய விதத்துல யூஸ் ஆகும். அவங்க தேடி போன விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறத அட்வென்ச்சரஸா இந்த மூவில சொல்லியிருக்காங்க. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா ஜூலை 30ல ரிலீஸ் ஆக போற ஒரு டிராமா த்ரில்லர் மூவி தான் ஸ்டில் வாட்டர். இங்கிலீஷ்ல இந்த மூவியை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவிக்கு ஆர் ரேட்டடும் கொடுத்திருக்காங்க. பில்லோட டாட்டர் வந்து செய்யாத ஒரு மர்டருக்காக ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் வருது. அதுல
அதுல இருக்கிற மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணி தன்னோட டாட்டரை வந்து பில் பிரிசன்ல இருந்து எப்படி சேவ் பண்ணாரு அப்படிங்கறத பேஸ் பண்ணி இந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி லைனா இருந்தாலும் இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அவ்வளவுதான், ஜூலை மந்த் வந்து ரிலீஸ் ஆக போற மூவிஸ் அண்ட் சீரிஸோட லிஸ்ட். சீக்கிரமே இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.